ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் பேர் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ். ஓகே. ஆமா, இப்போ பயங்கரமா இறங்கிட்டுருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல 25% இறங்கிருச்சு. ஒரு 4 வருஷமாவே ரொம்ப பெருசா மூவ் பண்ணல. ஸோ ஃபுல்லாவே டவுன்ல போயிட்டுருக்கு. அந்த கம்பெனி தான் பார்க்க போறோம். அந்த கம்பெனியோட ஹிஸ்டரிய பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. 1970 அப்போவே சூப்பர் கம்ப்யூட்டர் 8 கோடியில் சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் யார்ட்டையுமே அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குற அளவுக்கு. 1970 8 கோடி கொடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கம்பெனி வந்து ஏரியாவில் எப்போ டிமாண்ட் கிடைக்கணும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுருவாங்க. அதனால அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து சீக்கிரமே காலியாயிரும். மேக்ஸிமம் வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்காது. ஸோ அவங்க ஃபுல்லாக பிளான் பண்ணி பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொந்தமாக ஒரு நெட்ஒர்க் உருவாக்கிட்டாங்க. ஸோ அவங்க சொந்தமாக கடை ஓப்பன் பண்ணி அந்த நெட்ஒர்க்லேயே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. அது மட்டும் இல்லை, அது ஒரு நல்ல மல்டிபேக்கர் கம்பெனி ஏசியன் பெயிண்ட்ஸ். ஓகேவா? 2009 130 ரூபா இருந்துச்சு. 2014 507 ரூபா இருந்துச்சு. 2019 1532 ரூபா இருந்துச்சு. இதோட பீக் வந்து 3422 ரூபா. இப்போ 2024 நான் பார்க்க போகிறோம் 2428 ரூபால இருக்கு. பாருங்க, உங்க கம்பெனி கூட 90% அக்யூரேட்டாக இருக்கும். எங்கெங்க டிமாண்ட் இருக்குன்னா அவங்க அக்யூரேஸ் ரேட் கூட 90% தான். இப்போ ரீசெண்டாக அதுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் சிமெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட். அந்த கம்பெனி தான் ஆதித்ய பிர்லையோட கம்பெனி. அந்த ஆதித்ய பிர்லையோட கம்பெனி தான் பிர்லா ஓப்பஸ்ன்னு ஒரு பெயிண்ட் அதுவும் பயங்கரமான டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒரு நெட்ஒர்க் இருக்குது அல்ட்ராடெக் சிமெண்ட்டில், ஏன்னா லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனி. ஸோ அதனால் அந்த நெட்ஒர்க் வச்சு அவங்க ஈஸியாக பெயிண்ட் இண்டஸ்ட்ரியை அக்யூரேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டும் நல்லா வருது. ஸோ ஏசியன் பெயிண்டோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இதுக்கெலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ரீசன். ஓகே. ஸோ அதனால் ஃபியூச்சரில் அவங்க ப்ராஃபிட் வர்றது கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ பிஇ ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகம் ஏசியன் பெயிண்டில். ஸோ அதனால இப்போ கரெக்டாக ஆரம்பிச்சா நம்ம வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ ஒரு பெரிய மல்டிபேக்கர் கம்பெனி ஏசியன் பெயிண்ட்ஸ் அதோட ஃபியூச்சரில் பார்த்தா. பட் இதுக்கு அடுத்து போகுமா, இதுக்கு அடுத்து டிமாண்ட் இருக்குமா, காம்படிஷன் எப்படி இருக்கு, எல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இது ஒரு ஓகே. ஏசியன் பெயிண்டோட பி ரேஷியோ வந்து இப்போ 48.9. ஓகே. அதோட பேர் வேல்யூ அதாவது இன்ஸ்டன்ட் வேல்யூ கூட 640. பேர் வேல்யூ அதாவது இன்ஸ்டன்ட் வேல்யூ கூட 646. அதோட கம்பெனி இப்போ 2300 வந்து 1 இயர். ஓகே. பி ரேஷியோ லாஸ்ட் 5 இயர்ஸ் டவுன் போயிடுச்சு. ஓகே. ஓகே. குவார்டர் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. 8970 கோடி ஜூன்ல. செப்டம்பர்ல 8828 கோடி தான் இருக்கு. ஸோ அதுவும் கம்மியாயிடுச்சு. ஓகே. ப்ராஃபிட்டும் போன வருஷம் ஓகே ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இது ஒரு ரீசன். ஃபியூச்சர் எப்படின்னு தெரியல, பயங்கரமாக காம்படிஷன் இருக்குது. இதே மாதிரி க்ரோத் ஆகுமா ஆகாதான்னு டவுட்டு. ஸோ அதனால இது ரொம்ப இறங்கியிருக்கு. ஓகே. ஓகே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ்.